தமிழக முதல்வருக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நேற்று முன்தினம் திருப்பூர் பல்லடத்திலே கணவன் மனைவி ஒரு குழந்தை 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பற்ற முறையில் பள்ளம் தோண்டி தடுப்பு சுவர் எதுவும் வைக்காமல் விட்டுவிட்டதனால் கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் அதில் விழுந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் இறந்து விட்டதாக செய்திகள் வெளிவந்தது. நீங்கள் இறந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் என்று 2 பேருக்கும் 6 லட்சம் என்று ஒதுக்கினீர்கள். ஐயா, கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்தால் அவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் என்று அறிவித்த தாங்கள் அரசு தயவு கூர்ந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த பெண்ணை அரசாங்கம் தத்தெடுத்து அதனுடைய படிப்பு செலவு, அரசு வேலைவாய்ப்பு இவைகளை உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு, பெற்றோரை இழந்து தவிக்கும் அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு சரியான உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. அந்த போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை அந்த பாதையை சீரமைக்கும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பேரிகார்டு அமைத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பள்ளம் விட்டுவிட்டு அதில் இறந்து விட்ட குழந்தைகளும் 3 லட்சம் என்றால் அந்த 3 லட்சம் நிவாரண நிதி அந்த குழந்தை எதிர்காலத்தை காப்பாற்றாது. எனவே இனி வரும் காலங்களில் இது போன்று நடக்காமல் இருக்கவும் இந்த குழந்தைக்கு தேவையான படிப்பு மற்றும் அரசு துறையில் வேலை இதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். இதுபோன்று சம்பவங்களில் இறக்கக்கூடியவர்களுக்கு அரசு நிச்சயம் பெரிய உதவியை, அரசு வேலையோ அந்த குழந்தையினுடைய மொத்த கல்வி வசதியோ மேற்கொள்ள வேண்டியது அரசின் கடமை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.